பைபிள் சவாலின் 116வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 13 முதல் 15 அத்தியாயங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மரியாதையுடன் கொண்டு வருவதை காட்டுகிறது. நல்ல நோக்கம் இருந்தாலும் அது தேவனுடைய கட்டளைகளுடன் பொருந்த வேண்டும் என்பதை தாவீது கற்றுக்கொள்கிறார். கீழ்ப்படிதலுடனும் சந்தோஷத்துடனும் உடன்படிக்கை பெட்டி கொண்டுவரப்படும் போது உண்மையான ஆராதனை நடைபெறுகிறது. தேவன் நமது இதயத்தையும் கீழ்ப்படிதலையும் விரும்புகிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆராதனை என்பது உணர்ச்சியல்ல, அவரது சித்தத்தோடு இணைந்திருப்பதே. இன்று மரியாதையுடனும் சரியான ஆராதனையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 116 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 13 to 15 focuses on bringing the Ark of God back with reverence and proper worship. We see that even good intentions must align with God's instructions, as David learns the importance of honoring God in the right way. When the Ark is finally brought with obedience and joy, there is celebration and true worship. This reminds us that God desires both our hearts and our obedience. Worship is not just emotion, but alignment with His will. Let us begin today with reverence and a desire to honor Him rightly. 1 நாளாகமம் அதிகாரம் 13. 1 Chronicles chapter 13. வசனம் 1. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி. Verse 1. And David consulted with the captains of thousands and hundreds, and with every leader. வசனம் 2. இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களிலெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடே தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி. Verse 2. And David said unto all the congregation of Israel, If it seem good unto you, and that it be of the Lord our God, let us send abroad unto our brethren everywhere, that are left in all the land of Israel, and with them also to the priests and Levites, which are in their cities and suburbs, that they may gather themselves unto us. வசனம் 3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். Verse 3. And let us bring again the ark of our God to us, for we inquired not at it in the days of Saul. வசனம் 4. இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். Verse 4. And all the congregation said that they would do so, for the thing was right in the eyes of all the people. வசனம் 5. அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத்யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தைச் சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டும் உள்ள இஸ்ரவேலையெல்லாம் கூட்டி. Verse 5. So David gathered all Israel together, from Shihor of Egypt even unto the entering of Hemet, to bring the ark of God from Kirjath Jearim. வசனம் 6. கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவிலிருக்கிற கீரியாத் யாரீமுக்கடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். Verse 6. And David went up, and all Israel, to Bala, that is, to Kirjath Jearim, which belonged to Judah, to bring up thence the ark of God the Lord, that dwelleth between the cherubims, whose name is called on it. வசனம் 7. அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். Verse 7.
And they carried the ark of God in a new cart out of the house of Abinadab. And Uzzah and Ahio drave the cart. வசனம் 8. தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாகச் சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப்பாடினார்கள். Verse 8. And David and all Israel played before God with all their might, and with singing, and with harps, and with psalteries, psalteries, and with timbrels, and with cymbals, and with trumpets. வசனம் 9. அவர்கள் கீதோனின் களமட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். Verse 9. And when they came unto the threshing floor of Chidon, Uzzah put forth his hand to hold the ark, for the oxen stumbled. வசனம் 10. அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டியண்டைக்கு நீட்டினதி நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். Verse 10. And the anger of the Lord was kindled against Uzzah, and he smote him, because he put his hand to the ark, and there he died before God. வசனம் 11. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததி நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டு. Verse 11. And David was displeased, because the Lord had made a breach upon Uzzah, wherefore that place is called Perez-Uzzah to this day. வசனம் 12. அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி. Verse 12. And David was afraid of God that day, saying, How shall I bring the ark of God home to me? வசனம் 13. பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். Verse 13. So David brought not the ark home to himself to the city of David, but carried it aside into the house of Obed-edom the Gittite. வசனம் 14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். Verse 14. And the ark of God remained with the family of Obed-edom in his house 3 months. And the Lord blessed the house of Obed-edom, and all that he had. 1 நாளாகமம் அதிகாரம் 14. First Chronicles chapter 14. வசனம் 1. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். Verse 1. Now Hiram king of Tyre sent messengers to David, and timber of cedars, with masons and carpenters, to build him an house. வசனம் 2. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தி நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். Verse 2. And David perceived that the Lord had confirmed him king over Israel, for his kingdom was lifted up on high, because of his people Israel. வசனம் 3. எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். Verse 3. And David took more wives at Jerusalem, and David begat more sons and daughters. வசனம் 4. எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்களாவன சம்முவா, சோபாப், நாத்தான், சாலொமோன். Verse 4. Now these are the names of his children which he had in Jerusalem: Shammua, and Shobab, Nathan, and Solomon. வசனம் 5. இப்கார், எலிச்சூவா, எல்பெலேத். Verse 5. And Ibhar, and Elishwa, and Elpale. வசனம் 6. நோகா, நெப்பேக், யப்பியா.
Verse 6. And Noga, and Nepheg, and Japhia. வசனம் 7. எலிஷாமா, பெலியாதா, எலிப்பெலேத் என்பவைகள். Verse 7. And Elishma, and Beliada, and Eliphale. வசனம் 8. தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். Verse 8. And when the Philistines heard that David was anointed king over all Israel, all the Philistines went up to seek David. And David heard of it, and went out against them. வசனம் 9. பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். Verse 9. And the Philistines came and spread themselves in the valley of Rephaim. வசனம் 10. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். Verse 10. And David inquired of God, saying, Shall I go up against the Philistines? And wilt thou deliver them into mine hand? And the Lord said unto him, Go up, for I will deliver them into thine hand. வசனம் 11. அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அதினிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்னும் பேரிட்டார்கள். Verse 11. So they came up to Baal-perazim, and David smote them there. Then David said, God hath broken in upon mine enemies by mine hand like the breaking forth of waters. Therefore they called the name of that place Baal-perazim. வசனம் 12. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. Verse 12. And when they had left their gods there, David gave a commandment, and they were burned with fire. வசனம் 13. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். Verse 13. And the Philistines yet again spread themselves abroad in the valley. வசனம் 14. அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய்ச் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. Verse 14. Therefore David inquired again of God, and God said unto him, Go not up after them, turn away from them, and come upon them over against the mulberry trees. வசனம் 15. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். Verse 15. And it shall be, when thou shalt hear a sound of going in the tops of the mulberry trees, that then thou shalt go out to battle, for God is gone forth before thee to smite the host of the Philistines. வசனம் 16. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறிய அடித்தார்கள். Verse 16. David therefore did as God commanded him, and they smote the host of the Philistines from Gibeon even to Gazer. வசனம் 17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். Verse 17. And the fame of David went out into all lands, and the Lord brought the fear of him upon all nations. 1 நாளாகமம் அதிகாரம் 15. 1 Chronicles chapter 15. வசனம் 1. அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். Verse 1.
And David made him houses in the city of David, and prepared a place for the ark of God, and pitched for it a tent. வசனம் 2. பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். Verse 2. Then David said, None ought to carry the ark of God but the Levites. For them hath the Lord chosen to carry the ark of God, and to minister unto him forever. வசனம் 3. அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதின் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலையெல்லாம் எருசலேமிலே கூடிவரச் செய்தான். Verse 3. And David gathered all Israel together to Jerusalem, to bring up the ark of the Lord unto his place, which he had prepared for it. வசனம் 4. ஆரோனின் புத்திரரையும். Verse 4. And David assembled the children of Aaron and the Levites. வசனம் 5. லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும். Verse 5. Of the sons of Kohath, Uriel the chief, and his brethren 120. வசனம் 6. மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும். Verse 6. Of the sons of Merari, Asai the chief, and his brethren 220. வசனம் 7. கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும். Verse 7. Of the sons of Gershom, Joel the chief, and his brethren 130. வசனம் 8. எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும். Verse 8. Of the sons of Elizaphan, Shema the chief, and his brethren 200. வசனம் 9. எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும். Verse 9. Of the sons of Hebron, Eliel the chief, and his brethren 80. வசனம் 10. ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாபையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடிவர பண்ணினான். Verse 10. Of the sons of Uzziel, Amminadab the chief, and his brethren 112. வசனம் 11. பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து. Verse 11. And David called for Zadok and Abiathar the priests, and for the Levites, for Uriel, Asai, and Joel, Shema, and Eliel, and Amminadab. வசனம் 12. அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Verse 12. And said unto them, Yea, the chief of the fathers of the Levites, sanctify yourselves, both, ye and your brethren, that ye may bring up the ark of the Lord God of Israel unto the place that I have prepared for it. வசனம் 13. முதலில் நீங்கள் அதைச் சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழப் பண்ணினார் என்றான். Verse 13. For because ye did it not at the first, the Lord our God made a breach upon us, for that we sought him not after the due order. வசனம் 14. ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டுவர தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டார்கள். Verse 14. So the priests and the Levites sanctified themselves to bring up the ark of the Lord God of Israel. வசனம் 15.
பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதின் தண்டுகளினாலே தங்கள் தோள்மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். Verse 15. And the children of the Levites bare the ark of God upon their shoulders with the staves thereon, as Moses commanded according to the word of the Lord. வசனம் 16. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீதவாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். Verse 16. And David spake to the chief of the Levites to appoint their brethren to be the singers with instruments of music, PS psalteries and harps and cymbals, sounding by lifting up the voice with joy. வசனம் 17. அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஈமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும் மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும். Verse 17. So the Levites appointed Heman the son of Joel, and of his brethren, Asaph the son of Berechiah, and of the sons of Merari their brethren, Ethan the son of Cushi. வசனம் 18. இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், ஏக்கியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசேயா, மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேதேதோம், ஏயில் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். Verse 18. And with them their brethren of the second degree, Zechariah, Ben, and Jaziel, and Shemiramoth, and Jehiel, and Unni, Eliab, and Benai, and Maaseiah, and Mattithiah, and Eliphele, and Mikneiah, and Obed-edom, and Jael, the potters. வசனம் 19. பாடகராகிய ஈமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். Verse 19. So the singers, Heman, Asaph, and Ethan, were appointed to sound with cymbals of brass. வசனம் 20. சகரியா, ஆசியேல், செமிரமோத், ஏக்கியேல், உன்னி, எலியாப், மாசேயா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள். Verse 20. And Zechariah, and Aziel, and Shemiramoth, and Jehiel, and Unni, and Eliab, and Maaseiah, and Benai, with PS psalteries on Alamoth. வசனம் 21. மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேதேதோம், ஏயேல், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். Verse 21. And Mattithiah, and Eliphele, and Mikneiah, and Obed-edom, and Jael, and Azaziah, with harps on the sheminith to excel. வசனம் 22. லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீதவித்தையை படிப்பித்தான். Verse 22. And Chenaniah, chief of the Levites, was, for song, he instructed about the song, because he was skillful. வசனம் 23. பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். Verse 23. And Berechiah and Elkanah were doorkeepers for the ark. வசனம் 24. செப்பனியா, யோசபாத், நெதனெயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேதேதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராயிருந்தார்கள். Verse 24. And Shabaniah, and Jehoshaphat, and Nethaneel, and Amasi, and Zechariah,
And Benai, and Eleazar, the priests, did blow with the trumpets before the ark of God. And Obededom and Jehi were doorkeepers for the ark. வசனம் 25. இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டுவரப்போனார்கள். Verse 25. So David, and the elders of Israel, and the captains over thousands, went to bring up the ark of the covenant of the Lord out of the house of Obededom with joy. வசனம் 26. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். Verse 26. And it came to pass, when God helped the Levites that bear the ark of the covenant of the Lord, that they offered 7 bullocks and 7 rams. வசனம் 27. தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஈபோத்தை தரித்திருந்தான். Verse 27. And David was clothed with a robe of fine linen, and all the Levites that bear the ark, and the singers, and Chenaniah the master of the song with the singers. David also had upon him an ephod of linen. வசனம் 28. அப்படியே இஸ்ரவேலனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்தோடும் எக்காளங்கள் பூரிகைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். Verse 28. Thus all Israel brought up the ark of the covenant of the Lord with shouting, and with sound of the cornet, and with trumpets, and with cymbals, making a noise with psalteries psalteries and harps. வசனம் 29. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரமட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். Verse 29. And it came to pass, as the ark of the covenant of the Lord came to the city of David, that Michal the daughter of Saul looking out at a window saw King David dancing and playing, and she despised him in her heart. பைபிள் சவாலின் 116வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையான ஆராதனை மனதாரமும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க வேண்டும் என்பதை கற்றோம். தாவீதின் அனுபவம் நமது வழிகளை திருத்தினால் சந்தோஷமான புதுப்பிப்பு கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. தேவனை சரியான முறையில் மரியாதை செய்வது அவருக்கு பிரியமானது. நமது ஆராதனையை ஆய்வு செய்து அது அவரது சத்தியத்தோடு பொருந்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நெருக்கமாக வளர ஒரு வாய்ப்பு. இன்று தேவனை மேலும் விசுவாசமாக மரியாதை செய்ய நீங்கள் என்ன மாற்றம் செய்ய போகிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 116 of our Bible challenge is complete. Today we learned that true worship requires both sincerity and obedience to God's word. David's journey shows that correcting our ways leads to joyful restoration. God is pleased when we honor Him in the right way. Let us examine our worship and ensure it aligns with His truth. Each day is an opportunity to grow closer to Him in reverence and joy. What change can you make today to honor God more faithfully? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.